ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையான வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை லஞ்ச் பாக்ஸை கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு சாதம் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ரெடி ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கும்போது ஒரு கப்புலேயே இந்த மாதிரி பவுல்லையோ அளந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டான அளவுகளில் சேர்க்க முடியும். நார்மல் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள அரிசியை கழுவி ஊற வச்சிடணும். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml கூடவே ஆயில் போட்டுக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து 2 பல்லாரி பெரிய பல்லாரி எடுத்து நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வர்றதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆகுங்க. அப்படியே நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் நல்ல பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், 12 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பொன்னிறமாக அழகாக வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிரியாணி இப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். இந்த மாதிரி வதக்கினா தான் நல்லா கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கைக்கு அடங்குற மாதிரி புதினா தலை நறுக்கி எடுத்துருக்கோம், இதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கைக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி தலை எதுவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்பயே சேர்த்தா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. நம்ம பிரியாணி மசாலாவெல்லாம் போட போகிறதில்ல, மிளகாத்தூள் மட்டும்தான், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். 100 கிராம் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ இது கூடவே வேக வச்ச 100 கிராம் பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்சு போட்டுக்குங்க, இல்லைன்னா இதிலே போட்டோன்னா அவ்வளோதான், வேகாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நான் இந்த பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்கோம், 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிங்க. நான் நார்மல் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சி ஜூஸ் எடுத்திருக்கேன், இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் எங்கெல்லாம் உப்பு, உரப்பு, புளிப்பு சேர்த்துருக்கணும் அங்கெல்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கழுவி ஊற வச்சிருக்க அரிசி இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ உப்பு உரப்பு சரியாதுக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. நாக்கில் வச்சு பார்க்கும்போது உப்பெல்லாம் நல்லா தூக்கலாக இருக்கணும், நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா சாப்பிடும்போது உப்பு கம்மியாக தெரியும். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தகன்னு கொதிச்சு வர்றத, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாதம் ஒரு 1/2 பதம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம
வெந்நீரில் போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு வச்சிருக்கிற மீன் மேக்கரை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டு நல்லா கலந்து விட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இப்போ அரிசி எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துட்டு தண்ணியெல்லாம் மேலே நிற்காம அரிசியும் அப்படியே தண்ணியும் ஒன்றா பெசறின மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் அடங்கிருச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சூப்பராக கலர்ஃபுல்லாக அந்த அரிசியெல்லாம் எவ்வளோ நீட்டமாக வந்திருக்கு பாருங்க. நல்லா அரிசி நம்ம ஊற வச்சு போடும்போது தான் நல்லா நீட்டமாக வரும். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.